இதை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்த 50 வருஷத்துக்கு இந்தியாவை பாஜக தான் ஆட்சி செய்யும். வேற எந்த கட்சியும் இனிமேலும் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. இதுக்கான எல்லா ஃபார்முலாவும் இந்த அறிக்கையில இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 78 பக்கம் ஆவணத்தை இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி மோடி கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை பொது வெளியில கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அதை மறைச்சிருக்காங்க. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இந்த அறிக்கையை அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு 24 மணி நேரத்துக்குள்ள டெலிட் பண்ணிருக்காங்க. இது குறித்து மிக விரிவாக இந்த இந்து பத்திரிகை மற்றும் தி பிரிண்ட் முக்கியமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையை தயாரித்தது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் கவர்னர் RN ரவியினுடைய மகள். இவங்களுடைய தலைமையில தான் இந்த ஆய்வறிக்கையை உருவாக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே RN ரவி அவர்களுடைய மகளுக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த 78 பக்க ஆய்வறிக்கையில் அப்படி என்ன இருக்கு? இந்த ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நியூ ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது யாருக்கு நியூ ஃபார்முலா, எதுக்கு நியூ ஃபார்முலா? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஒரு ஆய்வறிக்கையை பிரதமர் அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆய்வறிக்கையை அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணாங்க. என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல. இந்து பத்திரிகையும் தி பிரிண்ட்டும் இந்த 78 பக்கத்துல என்ன இருக்கு, இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மிக விரிவாக கட்டுரை எழுதினாங்க. அது இந்துலையும் வந்துச்சு, தி பிரிண்ட்லயும் வந்துச்சு. அந்த 2 கட்டுரையினுடைய நான் ஸ்கிரீன்ஷாட்டையும் வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த கட்டுரைகள் வந்த உடனேயே பட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆய்வறிக்கை எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுடைய வெப்சைட்ல இருந்து நீக்கிட்டாங்க. பட் ஆனா நான் அதை டவுன்லோட் பண்ணி முதல் நாளே முழுசா படிச்சு பார்த்தேன். அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வர 2029 தேர்தலுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி மறுவரைவு இருக்கு பாத்தீங்களா, இதை செய்து முடிச்சிடணும். ஆனா ஏற்கனவே பல ஃபார்முலா சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த ஃபார்மெட்ல செய்யலாம், இந்த ஃபார்மெட்ல செய்யலாம், பாப்புலேஷன் பேஸ்ல செய்யலாம். இதை எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு இந்த அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையை முழுவதுமாக தயாரித்தது 2 நபர்கள் தான். ஒன்னு ஷர்மிகா ரவி, RN ரவியினுடைய மகள். 2வது முதித் கபூர் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நபர். இந்த RN ரவியா இருக்கட்டும், இந்த முதித் கபூரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அஜித் தோவல் இருக்கார் இல்லையா, இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய இந்த அஜித் தோவல் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருந்தார், விவேகானந்தா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு திங்க் டேங்க், வலதுசாரி திங்க் டேங்க், அறிவுஜீவிகளை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த அமைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள். ஸோ அப்போ இது முழுக்க முழுக்க RSS சார்ந்த ஒரு டீம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. RSS-ஐ பின்புலமாக இயங்கிய ஒரு குழு RN ரவியினுடைய மகள் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். அது 78 பக்கம். இந்தியாவில் 2029க்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கான்ஸ்டியூன்சி, அதாவது MP தொகுதிகளை எப்படி மறுவரைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல முழுசா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, டீலிமிட்டேஷன்னா உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், திரும்ப திரும்ப அது குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். டீலிமிட்டேஷன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து தான் ஜெயிச்சு பிரதமரை தேர்வு செய்வாங்க. இந்த 543 அப்படிங்கிற எண்ணிக்கை 1970 மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இப்போ 2026 இப்ப மக்கள் தொகை பயங்கரமா கூடிருச்சு. சோ இப்ப 824 இதை உயர்த்தணும், மக்கள் பெருக்கம் அதிகமாக அதுக்கு ஏத்தாற் போல எம்பிக்களையும் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் 824 அப்படிங்கறத அவங்க பிக்ஸ் பண்றாங்க. இது ஏற்கனவே இருந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா 850 சொன்னாங்க, 880 அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இந்த அறிக்கையில இது 824 சொல்றாங்க. சோ ஏற்கனவே சொன்ன அறிக்கையில மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த அறிக்கையில இவங்க என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 170 கான்ஸ்டியூன்சி MP தொகுதி இருக்கு பாத்தீங்களா, இது 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு 59 தொகுதி தனியா, இன்னொன்னு 111 தொகுதி தனியா பிரிக்கிறாங்க. இந்த 59 தொகுதியை 2-வே ஸ்பிரிட்டா நாங்க மாத்த போறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு MP தொகுதியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப சென்னையில வட சென்னை அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம், இதை 2ஆ உடைக்கிறது. ஸோ இது மாதிரி அங்கங்க ஒரு தொகுதி, இப்போ வில்லிவாக்கம்னு ஒரு தொகுதி இருக்கும், அதை 2ஆ உடைக்கிறது. ஸோ அப்போ ஒரு தொகுதியை 2ஆ உடைக்கிறது 59 தொகுதியா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது இல்லாம 111 தொகுதிகளை 3ஆ உடைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, சரி 59 தொகுதியை 2ஆ உடைக்க போறீங்க, 111 தொகுதியை 3ஆ உடைக்க போறீங்க, இப்படி 170 தொகுதியை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி உடைக்கிறீங்களே, இது எதுக்காக, எதை பேஸ்ல உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க பல விஷயத்த சொல்றாங்க. ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷியோன்னு ஒன்று சொல்றாங்க, அர்பனைஸ்டு பாப்புலேஷனை மையமா வைக்கிறது, இது இல்லாம
SC/ST மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், லிங்குஸ்டிக்ஸ் மொழி அடிப்படையிலான பகுதிகள், இது இல்லாம டோட்டல் ஓட்டு டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி ஏற்கனவே இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை விடயங்கள் அதை மட்டும் பொருட்படுத்தாம வேற வேற பல்வேறு ஃபேக்டர்ஸ், லிங்குஸ்டிக்ஸ் ஃபேக்டர் இருந்து, காஸ்ட் ஃபேக்டர்ல இருந்து பல முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போன்று ஒரு சில விஷயங்களை செஞ்சாங்க. அந்த மாநிலத்தில் பெங்கால்ல இருந்து வந்த பெங்காலிகள் அதிகமாக குடியேறி இருக்கிறாங்க, பெங்கால் முஸ்லிம்ஸ். அதனால உள்ளூர்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து முதல்ல இருந்தே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் SIR கொண்டு வர போறோம், நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணி தொகுதிகளை வந்து மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லி மாற்றி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 30-35 MLA தொகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க MLA-வா ஒருத்தர் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு விழுந்தாதான் வர முடியும். MP-யா ஜெயிச்சு ஒரு நாள் அப்படிதான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் மறுவரைவு செஞ்சு இங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் இது கூட சேரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் அது கூட சேருன்னு சொல்லி கட் பண்ணாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. இதுல இருந்து பாதியை கட் பண்ணி அதுல போடுறாங்க, அந்த மாவட்டத்தை கட் பண்ணி இந்த மாவட்டத்துல, இந்த தாலுக்கா கட் பண்ணி அந்த தாலுக்கால, இப்படி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி முடிச்சு திருப்பி தேர்தல் வைக்கும்போது பார்த்தா 19 தொகுதியில மட்டும்தான் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் இருந்துச்சு. அப்ப மீதி 19 என்னாச்சு, கிட்டத்தட்ட 15க்கு மேலான தொகுதியில இவங்க மறுவரைவுங்கிற பேர்ல முஸ்லிம் மக்களுடைய ஓட் பேங்கினுடைய அந்த திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை காலி பண்ணாங்க. இதே போலதான் இந்தியா முழுக்க இது மாதிரி பண்ண போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. இந்த கேள்வி ஏன் வருது அடிப்படையில, என்னங்க எதை எடுத்தாலுமே சந்தேகப்படுறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த கேள்வி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு மேப் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு மேப் குறித்து இதுல வந்து சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் பிரிக்க போறோம் அப்படிங்கிறது குறித்து கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையினுடைய 18வது பக்கத்துல மிக விரிவா ஒரு இந்திய மேப் கொடுத்துருக்கு. அந்த இந்திய மேப்ல அதுல வந்து தமிழ்நாடு மேப்பை மட்டும் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல சில பகுதிகளை போட்டிருக்காங்க, அதே சமயத்துல ரெட் கலர்ல சில பகுதிகளை போட்டிருக்காங்க. இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கக்கூடிய பகுதிகளை 3ஆ உடைக்க போறாங்க, ப்ளூ கலர்ல போட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பாத்தீங்கன்னா 2ஆ உடைக்க போறாங்க. இதுல பெரும்பாலும் சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகளை 3ஆ உடைக்கிறது, அதே போல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல 3ஆ உடைக்கிறது, சில பகுதிகளை கொங்கு பகுதியில 2ஆ உடைக்கிறது. இது இல்லாம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகுதிகளை 3ஆ உடைக்கிறது. இது இல்லாம தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்களை 2ஆ உடைக்கிறது அப்படின்னு இருக்காங்க. மற்ற ஏரியா எல்லாம் வந்து எதுவும் இல்லை, அப்படியே எக்ஸிஸ்டிங், எங்கெங்க எந்தெந்த தொகுதி இருக்கோ அங்கங்க அந்த தொகுதி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கா இருக்கக்கூடிய கொங்கு பகுதி, அதே போல வந்து கன்னியாகுமரி பகுதி, இது இல்லாம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி, இது மாதிரியான இடங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கெல்லாம் முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ, கான்சன்ட்ரேட்டா இருக்கிறாங்களோ, அதெல்லாம் பிளந்துட்டா, அந்த பகுதி எல்லாத்தையும் வேற வேற மாதிரி அலோகேட் பண்ணிட்டா, முஸ்லிம் மக்களுடைய ஓட்டோ கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டோ வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதை செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு பிரதமர் அலுவலகத்துக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அறிக்கை தயாரிச்சது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். இது ஒரு அட்வைசரி கவுன்சில் தான். அட்வைசரி கவுன்சில் மோடி அவர்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையில நீங்க ஏதாவது கன்சிடரபிளாக எடுக்கிற மாதிரி இருந்தா அதை பாராளுமன்றத்தில் வச்சு விவாதிக்கணும். பாராளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே ஒரு அறிக்கையை வந்து நீங்க வந்து எடுத்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுல திரும்ப 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 இங்க ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும், வட இந்தியாவில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாயிரும் அப்படிங்கிறதா இதுக்கு முன்னாடி இருந்த அறிக்கைகள் இருக்கக்கூடிய சிக்கலே. இப்ப சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இருந்த மக்கள் தொகையினுடைய சதவீதத்தை விட இப்ப மக்கள் தொகையினுடைய சதவீதம் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4% வந்து 1970 விட இப்ப விட சதவீதம் குறைஞ்சிருச்சு. மக்கள் அதிகமாக இருப்பாங்க. நான் சொல்றது பெர்சன்டேஜ். யாரோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட நார்த் இந்தியா பயங்கரமா முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அப்போ சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை வேறுபாடு இருக்கு. ஏன் வேறுபாடு இருக்கு? அந்த காலத்துல 1970களில் காங்கிரஸ் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்துச்சு. 4 குழந்தை 5 குழந்தை பெத்துக்காதீங்க, 2 போதும் அப்படின்னாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. அன்னைக்கு தெலுங்கானா இல்லை, ஒட்டுமொத்த ஆந்திராவா இருந்துச்சு, கர்நாடகா. இந்த தென் மாநிலங்கள் எல்லாமே இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு 2 குழந்தைக்கு மேல மோஸ்ட்லி தென் மாநிலங்களை கிடையாது. அதனால மக்கள் தொகை அப்படியே ரீட்டைன் ஆயிடுச்சு. நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா 3-4 அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அங்க ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப அதிகம், இங்க ஃபெர்டிலிட்டி ரேட் குறைவு. இப்ப என்ன சிக்கலாயிடுச்சு அப்படின்னா, மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அதன் அடிப்படையில் நாங்க MP பதவியை மறுவரைவு செய்ய போறோம் அப்படின்னா,
நாமெல்லாம் பாதிக்கப்படுவோமா இல்லையா? ஆமா, எப்பா நீங்க தான்ப்பா சொன்னீங்க 2 குழந்தைக்கு மேல பெத்துக்க வேண்டாம், நாட்டுக்கு ஆபத்து, நாங்க 2 குழந்தைக்கு வந்தோம், இப்போ நீங்க வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து எம்பி பதவியை குறைச்சிட்டு நார்த் இந்தியாவுக்கெல்லாம் அதிகம் தர போறீங்களா? உத்தரப்பிரதேசம், பீகார் இது மாதிரியான மாநிலங்களுக்கெல்லாம் நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற ஜனநாயகத்துல எங்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லாம போயிருமேயா அப்படின்னு நம்ம எல்லாரும் குரல் கொடுத்தோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனை இந்த ரிப்போர்ட்ல வராது, சவுத் இந்தியாவுக்கு இப்போ 23.7% இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நியூ ஃபார்முலா படி செஞ்சா 59 எம்பி கூடும். ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே போல சவுத் இந்தியாவுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுத்தாது. பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கும் பெரிய பிரச்சனை வராம அவங்களையே பேலன்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிட முடியும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு என்ன இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இதுல ஏற்கனவே பாப்புலேஷன் பேசிஸ்டா இருந்ததை டார்கெட் பேசிஸ்டா நீங்க மாத்திருக்கீங்க, மல்டிபிள் ஃபேக்டர்ஸை கிரைட்டீரியாவை வைக்கிறீங்க. இதெல்லாம் ஓப்பனா பாராளுமன்றத்தில் ஒரு டிபேட் நடக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏறுது, இறங்குது, அதிகமாகுது, சமனாகுது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்க எதன் அடிப்படையில் இந்த தொகுதிகளை மறுவரைவு செய்ய போறீங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு முக்கியம். அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 39 எம்பி இருக்கு, நீங்க 824 மாற்றும் போது தமிழ்நாட்டுக்கு 59 கிடைக்கும் அப்படின்னா ஓகே ரைட், 59 அக்செப்டபிள் தான். பாப்புலேஷன் பேஸா வச்சு பழைய பர்சன்டேஜ் 1970 பர்சன்டேஜா வைக்கும்போது நமக்கு 60, 61 அதுக்குள்ள வரணும். 59, 60 வருது அப்படின்னா ஓகே மாதிரி தான் தெரியும். ஆனா எப்படி ஸ்பிளிட் பண்ண போறீங்க? இங்க நம்பர் முக்கியம்தான். நம்பரை விட இன்னொரு முக்கியம், எந்தெந்த பகுதியில எந்தெந்த மாநிலத்தை எப்படியெல்லாம் பிரிக்க போறீங்க அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி வட இந்தியா கிடையாது. வட இந்தியால பல மாநிலங்கள்ல முஸ்லிம் மக்கள் ரொம்ப பாப்புலேஷன் திக்கா இருக்கும். அவங்க எல்லாத்தையும் 2ஆ 3ஆ ஸ்பிளிட் பண்ணி இந்த தாலுக்காவை தூக்கி அதுல போடும், அந்த தாலுக்காவை தூக்கி இதுல போடணும் பிரிச்சாங்க கான்ஸ்டியூன்சி அப்படின்னா முஸ்லிம் மக்களுடைய வாக்குக்கு மரியாதையே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அவங்க பாஜக வேண்டாம்னு நினைச்சாங்க, இல்ல இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம் நினைச்சாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸை ஜெயிக்க விடாம தவிர்க்கவே வைக்க முடியாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வசிக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு ஃபோர்ஸ். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. இது இல்லாம தலித் மக்களுக்கும் ஆபத்தான ஒரு ஃபோர்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா சாதிய கட்டமைப்பை இறுக்கமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பா இருக்கிறாங்க. இப்ப இது மாதிரியான கட்சிகளை, இது மாதிரியான சித்தாந்தம் கொண்ட ஆர்எஸ்எஸ் காரங்களை வீழ்த்தணும் அப்படின்னா தலித் மக்களா இருக்கட்டும், முஸ்லிம் மக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களா இருக்கட்டும், இது இல்லாம சாதியை விட்டு வெளியே வரக்கூடிய ஜனநாயக சக்திகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை தோக்கடிக்க முடியும். ஆனா இந்த வாக்குகளே கன்சால்டேட் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு தொகுதியை நீங்கள் மறுவரைவு செய்தால் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த 824ல கிட்டத்தட்ட ஒரு 300-350 தொகுதிகளில் இதே போல, இதுக்கு பேர் வந்து கிராண்ட் மேஜரிங் சொல்லுவாங்க. அதாவது கண்ணாபின்னான்னு வெட்டி மக்களுடைய இந்த மைனாரிட்டி மக்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் பண்றது. இப்படி இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு 300 தொகுதிகளில் பாஜக எப்பவுமே ஸ்டாண்டர்டாக வாக்கு வாங்கிக்கிட்டே இருக்கும். பாஜக வீழ்த்தவே முடியாது. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு 100-150 தொகுதியில் டிசைட் ஆகும். அதை அவங்க வந்து கோரா குஜராத்தாக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸே இல்லாமல் அழிச்சொழிச்சுட்டு அவங்க வந்து மோனோபிளையே வந்துட்டாங்க, இல்லை உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், இது மாதிரியான இடங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஓட்டை வாங்கிக்குவாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் நிரந்தரமான பாஜக வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காகவே இந்த புது ஃபார்முலாவை அவர்கள் பயன்படுத்த போகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. முதல்ல இந்த அறிக்கையை என்ன செய்ய போறீங்க? இதை கன்சிடர் பண்ற மாதிரி இருந்தால் எந்தெந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்றீங்க? அதை பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு கொண்டு வாங்க. இந்த அறிக்கையை முதல்ல ஏன் டெலிட் பண்ணீங்க? இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.